அவர் தன்னை ஒரு பிரதான் பிரச்சாரக் என்று தான் அழைத்துக் கொள்வார். தன்னை ஒரு முதன்மையான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராகத்தான் அவர் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு அரசியல் பிரிவு. காங்கிரஸ் முக்த் பாரத் என்று பேசினார், இப்போது நக்சல் முக்த் பாரத் என்று பேசுகிறார். நாளைக்கு வேறு யாராவது இல்லாத ஒரு நாடு என்று பேசுவார். இன்றைக்கு இந்தியாவை ஆளுகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சி என்பது இன்றைக்கு தெளிவாகி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அரசியல் கருவியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டு வருகிறது. அது பின்பற்றுகிற பொருளாதார கொள்கைகள், உழைக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான கொள்கைகள், தொழிலாளர் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகள், வெறும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் சூறையாடலுக்காக, சுரண்டலுக்காக செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் மோடியினுடைய அரசு இருக்கிறது. அடானி, அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகள் நாட்டை கொள்ளையடிப்பதற்கும் மக்களை சுரண்டுவதற்கும் ஆதாரமாக செயல்படுகிற ஒரு ஆட்சியாகத்தான் மோடி ஆட்சி இருக்கிறது. இந்த பின்னணியில் இன்றைக்கு மொழியின் பெயரால், கல்விக் கொள்கையின் பெயரால் இன்றைக்கு இந்தியாவினுடைய கூட்டாட்சி நெறிமுறைகளை தகர்க்கிற வகையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி செயல்படுகிறது. இந்த ஆட்சியிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும், மக்களை விடுவிக்க வேண்டும். அதற்கான முறையில் இடதுசாரி கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்பட்டு வருகிறோம். இந்த மாநாட்டிற்கு பின்னரும் நாங்கள் ஒன்றுபட்டு செயல்படுவோம். நாடு இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும், அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுவரைவு, கல்விக் கொள்கை, மொழிக் கொள்கை என்று பல கொள்கைகளில் ஒரு முன்மாதிரியாக இன்றைக்கு செயல்படுகிறார். நாட்டினுடைய ஒற்றுமையை கணக்கில் கொண்டும் அதே நேரத்தில் மாநில உரிமைகளை பாதுகாக்கிற வகையிலும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில நலன்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் அவர் எடுக்கிற முயற்சிகளை இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆதரித்து வருகிறோம். அவர் எடுக்கிற முயற்சிகள் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் பாராட்டுக்களை பெற்று வருகின்றன. பிரதமர் மோடியை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தன்னை ஒரு பிரதான் பிரச்சாரக் என்று தான் அழைத்துக் கொள்வார். தன்னை ஒரு முதன்மையான ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராகத்தான் அவர் தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறார். இதில் எந்த வியப்பும் இல்லை. நாம் அவர் ஏன் அங்கே போனார் வந்தார் என்பது எல்லாம் ஒரு பெரிய வியப்புக்குரிய ஒன்று அல்ல. அவர் ஒரு பிரச்சாரகர். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய எடுபடியாகத்தான் இன்றைக்கு செயல்படுகிறார். வெளியே சொல்லுகிற பொழுது ஏதோ அவர் சுதந்திரமாக செயல்படுவதாக சொல்லுகிறார். ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்டி வைக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு அரசியல் பிரிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்தியாவின் எந்த சட்டத்திற்கும் உட்பட்டு செயல்படுகிற ஒரு அமைப்பு அல்ல. அரசியல் சட்டத்தையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அரசியல் சட்டம் தெளிவாக குறிப்பிடுகிறது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக இருக்க வேண்டும், தொடர வேண்டும் என்று. ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த கருத்தை ஒப்புக்கொள்வதில்லை. இந்தியாவை ஒரு மனுவாத, மதவாத அடிப்படையிலான ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இவற்றை முறியடிக்க வேண்டும். அந்த முறியடிக்கிற போராட்டத்தில் இடதுசாரி கட்சிகள் முன்னணியில் களத்தில் நிற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக குறிப்பிட விரும்புகிறேன். 2026 மார்ச் 30 நக்சலைட்டே தீவிரவாதமே இல்லாத நாடா காரணமாயிரும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா ஒரு பதிவு பண்ணார். அமித்ஷா பல்வேறு நேரங்களில் பல்வேறு வகையாக பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் முக்த் பாரத் என்று பேசினார். காங்கிரஸ் இல்லாத பாரதம் இந்தியா என்று. என்ன ஆனது? காங்கிரஸ் இல்லாத இந்தியா. இப்போது நக்சல் முக்த் பாரத் என்று பேசுகிறார்.
நாளைக்கு வேறு யாராவது இல்லாத ஒரு நாடு என்று பேசுவார். ஏதோ அமித்ஷா இந்த நாட்டினுடைய சர்வாதிகாரி அல்ல. அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தின் மீது உறுதியை மொழி எடுத்துக்கொண்டவர் திரு அமித்ஷா. அவர் உள்துறை அமைச்சராக இருப்பவர். பொறுப்போடு பேச வேண்டும், பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நக்சல் முக்த் பாரத் என்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் என்ன நடைபெறுகிறது? ஆதிவாசி மக்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. இன்றைக்கு ஜல் ஜமீன் ஜங்கிள் என்று இந்தியிலே சொல்லுவார்கள். இன்றைக்கு சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இப்படிப்பட்ட மாநிலங்களில் இன்றைக்கு கனிம வளங்களை, காட்டு வளங்களை காப்பாற்றி, நீர் வளங்களை காப்பாற்றி, நில வளங்களை காப்பாற்றி இன்றைக்கு வருபவர்கள் ஆதிவாசி மக்கள். அவர்களை அச்சுறுத்தி அவர்களை வெளியேற்ற வேண்டும். அந்த கனிவளங்கள் மிகுந்த அந்த காட்டு பகுதிகளை கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிக்கோளாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது இன்றைக்கு அமித்ஷாவினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருக்கிற ஒரு நாடாக எப்பொழுதும் இருக்கப் போவதில்லை. இன்றைக்கு அவர் உள்துறை அமைச்சர், நாளைக்கு அவர் உள்துறை அமைச்சராக இருப்பாரா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால்தான் இன்றைக்கு நாடு காப்பாற்றப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.